இப்போ ஒரு ஸ்மார்ட் போன்ல டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸும் 7000 mAh பேட்டரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? டெய்லி யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் பேட்டரி தாராளமா நிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்மார்ட் போன் தான் Realme 16 Pro Plus. இந்த போன் போன மாசம் அதாவது ஜனவரியில லான்ச் ஆச்சு அண்ட் இதோட பிரைஸ் அரௌண்ட் 40 to 48,000ல ரஃபா வித்துட்டு இருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா இல்லையா அப்படிங்கறத அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அண்ட் வழக்கம் போல வெல்கம் டு ஸ்பீட் ஸ்பேஸ். Okay, again welcome to unboxing. So this is the box. Grey colorல ஒரு சூப்பரான பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓபன் பண்ணுவோம். உள்ள இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸ். அத ஓபன் பண்ணா you have the warranty card, seal stickers, வழக்கமான transparent soft case இருக்குது. 80 watt fast charging adapter, ரொம்ப பெருசாவும் இல்ல, ரொம்ப குட்டியாவும் இல்ல. And output is type A. Type A to type C charging cable. And finally smiley மாதிரி SIM ejector pin. And the smartphone first என் கையில எடுத்தா எனக்கு என்ன தோணுச்சுனா இந்த ஸ்மார்ட்போன் ஸ்லைட்டா ஹெவியா இருக்குதுங்க. ஆனா இந்த போன் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா this is a பக்கா curved phone. சைடு, எட்ஜஸ், கார்னர்ஸ் எல்லாமே கர்வ் பண்ணி விட்டுருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம். nothing to worry. and back material தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. ஈவன் ஒரு சில்கி ஃபீல் கூட கொடுக்குதுங்க. and fingerprint smudgesலாம் அட்ராக்ட் பண்றதுக்கு வேலையே கிடையாது. பேக்ல கேமரா மாடியூல் பாருங்களேன், சூப்பரா ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. and கேமரா பம்ப்லாம் அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஃப்ரேம் நல்லா பளபளன்னு கொடுத்திருக்காங்க. Realme வெப்சைட்லயே அது மெட்டல் அப்படினு சொல்லிருந்தாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் this should be a plastic. இதுல என்ன ப்ராப்ளம்னா நீங்க யூஸ் பண்ண ஸ்லைட்டா ஸ்கிராச்சஸ் தெரியுங்க. ஆனா சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? டிஸ்ப்ளே ஃபுல்லா கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் and இந்த என்டையர் செல்போன் IP68 and 69 certification வாங்கிருக்காங்க. சோ நீங்க தண்ணில மலையெல்லாம் ஜாலியா இந்த மாதிரி பேசிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, கமிங் டு தி போர்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா விட்டுருக்காங்க. ஏன் தெரியல. பாட்டம்ல சிம் ட்ரே, மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் மேல இருக்க ஏர் பீஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டாப்ல ரெண்டு ஹோல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே மைக் தான். அதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். அண்ட் சென்டர்ல you can see the speaker output and IR blaster கேமரா மாடியூல்குள்ள எங்கயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் ரைட் சைடு உங்களுக்கு தெரியும் வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் பவர் பட்டன். ஓகே, இப்போ சிம் ட்ரேவை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ரே தாங்க இருக்குது. இதுல உங்களால ரெண்டு சிம் கார்டு தான் போட முடியும். மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் நல்லா பளபளன்னு அழகா இருக்குதுங்க. ஓகே, இப்போ டிஸ்ப்ளே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் this is a very smooth display. டச் ரெஸ்பான்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்குதுங்க. அண்ட் நீங்க சோஷியல் மீடியா, நியூஸ், புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குதுங்க. நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்ட், இமேஜஸ்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? டீடைல்ஸ்லாம் சூப்பரா இருக்குதுங்க. அண்ட் this is a HDR10+ ஸ்கிரீன். மூவி பார்க்கிறதுக்குலாம் வேற லெவல்ல இருக்குதுங்க. ஸ்கிரீன் செம்ம கான்ட்ராஸ்டா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச்லாம் வேற லெவல்ல இருக்குது. பர்టిక్యులரா டார்க் ஷேட்ஸ்லாம் எவ்வளவு கிளியரா தெரியுதுன்னு பாத்தீங்களா? அண்ட் வியூயிங் ஆங்கிள்ஸ்மே சூப்பரா இருக்குங்க. எந்த சைடுல வச்சு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. அண்ட் இது கர்வ் டிஸ்ப்ளே அப்படிங்கறனால இந்த ஐகான்ஸ் மூவ் பண்ணும்போதும் டெக்ஸ்ட் எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போதும் பார்க்கிறதுக்கு அப்படியே சினிமேட்டிக்கா இருக்குதுங்க. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா அந்த கர்வ்ல வந்து வெளிச்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, பட் சொல்லணுமா இல்லையா? அண்ட் எனக்கு என்னமோ பெசல்ஸ் கொஞ்சோண்டு திக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் பெசலோட சைஸ் ஒரே மாதிரி இருக்குதுங்க, ஈவன் அட் தி கார்னர்ஸ். சோ திஸ் இஸ் லுக்கிங் பிரீமியம். அண்ட் இது LTPS பேனல் அப்படிங்கறனால நீங்க 60 Hz, 90 Hz and 120 Hz சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரோலிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்குது. பட் there is something called 144 Hz. பட் இந்த 144 நான் எங்கேயுமே பார்க்கவே இல்லைங்க. கேம் விளையாடும் போது பார்க்கல, கேமரா யூஸ் பண்ணும்போது பார்க்கல, போட்டோஸ் பார்க்கும்போது பார்க்கவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிரைட்னஸ் நீங்க 1 nit வரைக்கும் டவுன் பண்ணலாம். சோ நைட்ல நிறைய சோஷியல் மீடியா, மூவிஸ்லாம் பாக்குறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு தான். அண்ட் கமிங் டு தி OS and UI, Android 16க்கு மேல அந்த Realme UI கொடுத்திருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஸ்வைப் பண்ணும்போதும் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் நோ ஹிக்கப்ஸ், நோ லாக். அண்ட் அனிமேஷன்ஸும் கஸ்டமைசேஷன்ஸும் ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், டிஸ்ப்ளேல நீங்க RGB வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஹியூ, சேச்சுரேஷன் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குதுங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் ரெசல்யூஷன் சூஸ் பண்ணிக்கலாம், ஐ கம்ஃபர்ட் செட் பண்ணிக்கலாம். எல்லாமே பியூட்டிஃபுல்லா வர்க் பண்ணுது. அது மட்டும் கிடையாது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல எவ்வளவு அனிமேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. you can see the wallpapers, themes எல்லாமே எக்கச்சக்கமா இருக்குதுங்க. இருக்குது அப்படிங்கறத விட நீங்க எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பர்టిక్యులரா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேல இத பாருங்களேன். சோ இந்த ஐகான் வச்சு போன் யூசேஜ் உங்களால பாத்துக்க முடியும். சூப்பரா இருக்குல்ல? அண்ட் சர்ப்ரைசிங்கா உங்களோட ஹார்ட் ரேட்டை நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாங்க. AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் go to next AI. அதுல you can see AI writer, AI translate, camera, gaming coach, smart loop நிறைய கொடுத்திருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது AI outdoor mode. இந்த மோட நீங்க ஒரு widget-ஆ மாத்தி வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மோட சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வால்யூம் ஹை ஆயிடும், டிஸ்ப்ளே பிரைட்னஸ் ரொம்ப கூடிடும், பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுங்க. ஒன் கிளிக்ல இத நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் AI writer எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ Facebook, Instagramல நீங்க யோசிச்சு போஸ்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஐடியாவை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அதுவே ஜெனரேட் பண்ணிடுங்க. அண்ட் அதோட ஸ்டைலுமே நீங்க மாத்திக்கலாம். ஸ்டாண்டர்ட், கிளாசிக்கல், ஆர்ட் இந்த மாதிரிலாம் மாத்திக்கலாம். அண்ட் AI டிரான்ஸ்லேட் உங்களுக்கு தெரியும், இதுல மேல் வாய்ஸ் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த லாங்குவேஜ்ல இருந்து எந்த லாங்குவேஜ்க்கும் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த காலர் UAI பாருங்களேன், ஒரு மாதிரி
கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அண்ட் அகைன் நீங்க ஆட்டோ கால் ரெக்கார்டிங் தாராளமா பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் போகுமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா டு மை சர்ப்ரைஸ் போலங்க. சோ நீங்க ரெக்கார்ட் பண்றது யாருக்குமே தெரியாது. ஃபிங்கர் ஸ்கேனர் ஆப்டிகல் டைப்ங்கறனால கீழ தூக்கி வச்சிருக்காங்க. பட் டு மை சர்ப்ரைஸ் இந்த ஃபிங்கர் ஸ்கேனர் பயங்கர ஸ்பீடா இருக்குங்க. ஜஸ்ட் தொட்டோனே டக்கு டக்கு டக்குன்னு ஓபன் ஆகுது. 10 out of 10 இட் இஸ் பெர்ஃபெக்ட். இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்வீட் ஸ்பாட் பேட்டரி தான். 7000 mAh பேட்டரி உள்ள திணிச்சு வச்சிருக்காங்க. அந்த 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் உங்க ஸ்மார்ட் போனை லெஸ் than 1 hourல கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிடும். பேக்கப் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஆர் கேமர் 7 ல இருந்து 8 மணி நேரம் நீங்க தாராளமா கேம் விளையாடலாம். கேஷுவல் யூசர்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் வரைக்கும் சார்ஜே படாம யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அது போக you have reverse charging and gamersக்காகவே bypass charging கொடுத்திருக்காங்க. சார்ஜரை டைரக்டா சொருகிட்டு நீங்க பாட்டு கேம் விளையாடலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த சேஞ்ச் இருக்காதுங்க. ஓகே, இப்போ ஹார்ட்வேர் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா இங்க பாருங்களேன், RAM பூஸ்டர் வந்து up to 14 GB வரைக்கும் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. அண்ட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் டெய்லி யூசேஜ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வேற லெவல்ல இருக்குங்க. எல்லாமே பட்டர் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க மல்டி டாஸ்கிங்லாம் சர்வ சாதாரணமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன், ஃப்ளோட்டிங் விண்டோ எல்லாமே சீம்லெஸ்ஸா வர்க் பண்ணுச்சு. சோ சோஷியல் மீடியா, ஷாப்பிங் ஆப்ஸ் எது யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கூட லாகே இல்லைங்க. பட் கேமரால போர்ட்ரேட் மோட்லயும் HD மோட்லயும் ஸ்லைட்டா லாக் வரத நான் நோட்டீஸ் பண்ணேன். இங்க பாருங்க, ஃபில்டர் மாத்தும்போது ஸ்லைட்டா லாக் வருதா. அண்ட் HD மோட்லயும் அந்த ப்ராசசிங் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அண்ட் கேம் விளையாடும்போது அந்த கேம் லோட் ஆகும் பாத்தீங்களா, நம்ம கேரக்டர்ஸ், கன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டைம் கொஞ்சம் ரப்பரிஷா இருக்குதுங்க. அதே மாதிரி விளையாடும்போது அக்கேஷனலா கொஞ்சம் எப்பவாவது வந்து லைட்டா ஃப்ரேம் ஸ்கிப் பண்றது என்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் நீங்க ரொம்ப நேரம் விளையாடும்போது ஸ்லைட்டா ஒரு ரப்பரிஷ் ஃபீல் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணும்போதே அப்பப்ப ஸ்லைட்டா வார்ம் ஆகுது. அதே மாதிரி 4K ல வீடியோ ஷூட் பண்ணும்போதும் கேமிங் விளையாடும்போதும் பேக்ல ஸ்லைட்டா வார்ம் ஆச்சுங்க. ரொம்பலாம் கிடையாது, இட் இஸ் மேனேஜபிள். ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு தெரியும், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. 2 ஸ்பீக்கருமே பயங்கர லவுடா இருக்குங்க. நீங்க 3 ரூம் தள்ளி இருந்தாலும் ரிங் அடிக்கிறது உங்களுக்கு கேட்கும். சூப்பரான விஷயம் என்னன்னா 2 ஸ்பீக்கர்ஸையும் ஒரே மாதிரி டியூன் பண்ணிருக்காங்க. 2த்துலயுமே ஆடியோ லெவல் ஒரே மாதிரி இருக்குங்க, which means true stereo experience. and எதிர்பார்த்த மாதிரி ஆடியோ எஃபெக்ட் ஓ ரியாலிட்டி தான் கொடுத்திருக்காங்க. டால்பி மாதிரி எதுவும் கொடுக்கல. and இதுவுமே ஸ்பீக்கர்ஸ்ல ஒர்க் ஆகுது, ஹெட்போன்ஸ்ல ஒர்க் ஆகும். both wired and wireless எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகுங்க. இப்போ ஒரு ஆடியோ கேட்டுட்டு வரீங்களா? First of all, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியோ செம லவுடரா இருக்குது, கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்குதுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க 300% வரைக்கும் ஆடியோ பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி பூஸ்ட் பண்ணியுமே ஸ்பீக்கர்ஸ் எரையவே மாட்டேங்குது, நல்ல கிளியரா கேக்குதுங்க. வழக்கம் போல பேஸ் எஃபெக்ட் அந்த அளவுக்குலாம் இல்ல, பட் வோக்கல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், சின்ன டீடைல்ஸ்லாம் தெளிவா கேக்குதுங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு சூப்பர் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் வயர்லெஸ்ல வேற லெவல்ல கேட்கும். ஏன்னா ப்ளூடூத் ஆடியோ கோடெக் பாருங்க, LHDC, LDAC, APTX கொடுத்திருக்காங்க. அண்ட் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பத்திலாம் தயவு செஞ்சு ஒரி பண்ணிக்காதீங்க. ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் 5G பேண்ட்ஸ், வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே டாப் ஆஃப் தி லைனா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்ஃப்ராரெட் கொடுத்திருக்காங்க. இன்ஃப்ராரெட்ல எவ்வளவு டிவைசஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். பட் FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகே. கேமரா பாருங்களேன், 200 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல்ல ஒரு டெலஃபோட்டோ இருக்குது. இதுல உங்களால 3.5x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ண முடியும். அண்ட் 8 மெகா பிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்லயுமே 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குதுங்க. ஓகே, இப்போ ஜூம் டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ போட்டோ மோட்ல இருக்கிறோம். போட்டோ மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் கேமரா. திஸ் இஸ் தி வைட் ஆங்கிள் வியூ. 1x பிரைமரி கேமரா ஆப்டிகல் ஜூம், 2x hybrid zoom, 3.5x telephoto camera optical zoom again, and 3.5x இருந்து all the way up to 120x வரைக்கும் டிஜிட்டலா உங்களால ஜூம் பண்ண முடியுங்க. 120x லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வீடியோ மோட்ல இருக்கிறோம். வீடியோ மோட்ல 0.6x வைட் ஆங்கிள் கேமரா, 1x பிரைமரி கேமரா ஆப்டிகல் ஜூம், 2x hybrid zoom, 3.5x telephoto camera optical zoom, and 3.5x இருந்து all the way up to 18x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். வைட் ஆங்கிள் கேமரால உங்களால 1080p 30 ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் பிரைமரி கேமரா அண்ட் டெலஃபோட்டோ கேமரால 4K at 60 வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியும். Really good. Night mode, AI landscape, video, photo, portrait, wide mode, high resolution mode, and more போனீங்கன்னா எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. Pro video mode, food mode, panorama mode, long exposure, time lapse, slow motion, text scanner, underwater mode, dual video mode, tilt shift, starry mode. This is Brino scan. Photo mode குள்ள you can see the macro mode. Macro mode ஸ்டார்ட் பண்ணா telephoto on ஆயிடுச்சு பாத்தீங்களா? So telephoto தான் macro யூஸ் பண்ணிருக்காங்க. And ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, vibrant and natural. You can also see live photo. And photo modeல நிறைய filters கொடுத்திருக்காங்க. எந்த ஃபில்டரோட இன்டென்சிட்டி உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இருக்கிறது அப்படியே தான் ஷூட் பண்ண முடியும். பட் வாட் எவர் எல்லா ஃபில்டர்ஸ்மே சூப்பரா இருக்குதுங்க. அண்ட் போட்டோ ஆப்ஷன்ஸ்ல ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, டைமர் இருக்குது, ஸ்னாப் மோட் இன்டகிரேட்டடா கொடுத்திருக்காங்க. யூ ஆல்சோ ஹேவ் இன்டர்வல் ஷூட்டிங். அண்ட் இங்க பாருங்களேன், AI ஃப்ரேமிங் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃப்ரேமை ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த ரெண்டு டாட்டையும் ஒண்ணா சேருங்க. சேர்த்த உடனே இட் இஸ் கிரியேட்டிங் a frame. இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரேமை கிரியேட் பண்ணிடுச்சு. வீடியோ மோட்ல மேக்ஸிமமா உங்களால 4K at 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் அல்ட்ரா ஸ்டடி மோட் உங்களால 4K at 60 லே ஷூட் பண்ண முடியும். அண்ட் HDR வீடியோ உங்களால 4K at 60
60ல ஷூட் பண்ண முடியும் அண்ட் பொக்கா வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும் 1080p at 30ல. அதே மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ணியும் 1080p at 30ல உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். HD மோட்ல உங்களால பிரைமரி கேமரா அண்ட் டெலஃபோட்டோ கேமரால 50 மெகா பிக்சல்ல ஷூட் பண்ண முடியும் அண்ட் பிரைமரி கேமரால 200 மெகா பிக்சல் வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியுங்க. ப்ரோ வீடியோ மோட்ல 4K at 60 வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரோ மோடுக்கான எல்லா பாராமீட்டர்ஸும் கொடுத்திருக்காங்க அண்ட் யூ ஹேவ் ஃபோக்கஸ் ஸ்பீக்கிங் அண்ட் போர்ட்ரேட் மோட்ல நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது போக நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அண்ட் யூ ஹேவ் பியூட்டி மோட் as well 0 to 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பியூட்டி போட்டோ உங்களால எடுக்க முடியும். ஃப்ரண்ட் போர்ட்ரேட்லயும் அதே பியூட்டி எஃபெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதே ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் பியூட்டி மோட்ல எக்ஸ்ட்ராவா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க ஃபேஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உங்க ஸ்கின் டோன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்கச்சக்கம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரண்ட் வீடியோ மோட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் உங்களால 4K at 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்லயே உங்களால HDR வீடியோ ஷூட் பண்ண முடியும் 4K at 60ல. அண்ட் அல்ட்ரா ஸ்டடி மோட் பொறுத்த வரைக்கும் 1080p at 30ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். ரியலி டிசப்பாயிண்டிங். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே நீங்க ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி 1080p at 30ல வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பொக்கா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் 1080p at 30ல. அண்ட் சர்ப்ரைசிங்கா ஃப்ரண்ட்லயே உங்களால HD போட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் வைட் மோட் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் a kind of pro photo mode. இதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணி நீங்க டக்குன்னு போட்டோ எடுத்துக்கலாம். JPG இல்லனா ரால ஷூட் பண்ணிக்கலாம். மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இங்க இருக்கு பாத்தீங்களா. அப்புறம் என்ன போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பாப்போம். வைட் ஆங்கிள் போட்டோஸோட வியூ ரொம்ப நல்லா இருக்குது, கலர்ஸும் ரொம்ப நேச்சுரலா இருக்குது. பட் ஆஸ் யூசுவல் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லங்க. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் உடையும். அண்ட் லாங் ரேஞ்ச் பிரைமரி போட்டோஸ் வைட் ஆங்கிளை விட கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாங்க. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குதா. பட் பிரைமரி போட்டோஸ்ல கொஞ்சோண்டு கிளாரிட்டி இருக்கிறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்றதுக்கு டெலஃபோட்டோ பெட்டர்னு நான் சொல்லுவேன். கலர் சென்ஸும் சரி, கிளாரிட்டியும் சரி சூப்பரா இருக்குங்க. நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். க்ளோஸ் ரேஞ்ச் பிக்சர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, நல்லா ஷார்ப்பா இருந்துச்சு, எக்கச்சக்கமா டீடைல்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னா எல்லா பிக்ஸுமே ரொம்ப வார்மா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஒரு மாதிரி yellowish தெரியுது பாத்தீங்களா. மேக்ரோ போட்டோஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பூதாகரமா நீங்க பார்க்கலாம். பட் கலர்ஸ்லாம் ஸ்லைட்டா மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. போட்டோஸ்மே ஸ்லைட்டா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா. 200 மெகா பிக்சல் HD போட்டோ வேற லெவல்ல இருந்துச்சுங்க. லாங் ரேஞ்ச் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் நீங்க மிட் ரேஞ்ச் இல்லனா க்ளோஸ் ரேஞ்ச்ல ஷூட் பண்ணீங்கன்னா அவுட்புட் சூப்பர்பா இருந்துச்சு. நல்ல லைட்டிங்ல எடுத்த எல்லா போட்டோஸையும் நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸே உடையாம ஃபேண்டாஸ்டிக்கா பார்க்கலாம். அண்ட் பிக்சர்ஸோட சைஸே 100 MB கிட்ட இருக்குதுங்க. அண்ட் அதே மாதிரி 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ HD போட்டோஸும் சூப்பர்பா இருந்துச்சு. இங்கேயுமே நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்க முடியும். போர்ட்ரேட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஸ்கின் டோன் ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்குது. பொக்கா பாருங்களேன் எவ்வளவு சினிமேட்டிக்கா இருக்குன்னு. பட் நீங்க ஆப்பர்ச்சர் f3.5 அண்ட் அதுக்கு மேல ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்காவான சப்ஜெக்ட் டிடெக்ஷன் கிடைக்கும். பட் அதுவே நீங்க 1.4ல ஷூட் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் ஹேர் வந்து பேக்ரவுண்டோட அப்படியே மிங்கிள் ஆகுதுங்க. அண்ட் டீடைல்ஸும் நல்லா இருக்கறனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். வழக்கம் போல வைட் ஆங்கிள் நைட் போட்டோ சுத்த வேஸ்ட், ஒரு ஷில் அவுட் அப்படி நம்ம சொல்லலாம். பட் டெலஃபோட்டோ அண்ட் பிரைமரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிருக்குது. பில்டிங்ஸ், ட்ரீஸ், ஸ்கை, ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணுது. பட் இந்த செக்மெண்ட்ல இது நான் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். பிரைமரி கேமரா வச்சு நைட்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் ரொம்ப அருமையா இருந்துச்சு, பக்காவா பிக்கப் பண்ணிருக்குது. பட் ஸ்கின் டோன் அந்த அளவுக்கு நேச்சுரலா இல்ல, ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல தெரியுது பாத்தீங்களா. அதே மாதிரி நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்க்கலாங்க. அண்ட் டெலஃபோட்டோலயுமே பாருங்களேன் அந்த பேக்ரவுண்ட் பொக்கா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. பட் சப்ஜெக்ட்ல அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்ல, ஆர்டிஃபேக்ட்ல நல்லா உங்களால பார்க்க முடியும். அண்ட் ஜூம் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் அந்த 3.5x ஆப்டிகல் குவாலிட்டி சூப்பர்பா இருந்துச்சு. அண்ட் அப் டு 10x வரைக்கும் நீங்க நல்ல போட்டோஸ் எடுக்கலாங்க. அதுக்கு மேல எல்லாமே வாட்டர் கலர் தான். அதுவும் 120x எல்லாம் பாருங்க ஒண்ணுமே தெரியல. 4K 60 fps லாங் ரேஞ்ச் வீடியோ சர்ப்ரைசிங்கா ஆவரேஜா இருந்துச்சு. அந்த 60 fps கான ஃப்ளூயிடிட்டி இல்ல பாத்தீங்களா. அண்ட் கிளாரிட்டியுமே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு மாதிரி கொதன்னு தெரியுது பாத்தீங்களா. அண்ட் கலர்ஸ்மே பாருங்களேன் ஒரு மாதிரி வார்மா இருக்க மாதிரி தெரியுதா. அண்ட் இங்கேயுமே டெலஃபோட்டோ ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சுங்க. கலர் சென்ஸும் சரி, கிளாரிட்டியும் சரி, பிரைமரியோட அது நல்லாவே இருக்குது. அண்ட் 4K 60ல ஹியூமன் சப்ஜெக்ட்டுமே எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லங்க. இப்ப பாருங்க பாப்பா ஃபேஸ்ல நிறைய நாய்ஸ் உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா. க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸ் எல்லாமே சூப்பர்பா இருக்குதுங்க. ஃபுட்டேஜ் செம்ம ஷார்ப்பா இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸிங்கும் சூப்பர்பா வொர்க் பண்ணுதுங்க. பட் இந்த இடத்துலயுமே ஃபுட்டேஜ் கொஞ்சம் வார்மா, கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் 1080p ஷூட் பண்ணப்பட்ட பொக்கா வீடியோ டீசென்ட்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது. பட் கலர்ஸும் கிளாரிட்டியும் கொஞ்சம் மியூட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் ரியல் ஸ்டெடி வீடியோவும் நார்மல் வீடியோவும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆஃப் கோர்ஸ் ஸ்டெடி வீடியோல ஸ்லைட்டா ஸ்டெபிலைசேஷன் உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். பட் நீங்க ஜிம்பல் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஃப்ரண்ட் போர்ட்ரேட்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸ்கின் டோனும் கலர்ஸும் செம்ம அக்யூரேட்டா இருக்குதுங்க. சப்ஜெக்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது வித் சினிமேட்டிக் பொக்கா. அண்ட் கிளாரிட்டியுமே நல்லா இருக்கறனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாங்க. 4K 60 fps ஃப்ரண்ட் வீடியோ கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்கின் டோன்ஸும் கலர் சென்ஸும் செம்ம நேச்சுரலா இருக்குதுங்க. ஈவன் பேக்ரவுண்ட் எலிமெண்ட் கூட பக்காவா பிக்கப் பண்ணிருக்கு பாத்தீங்களா. அண்ட் ஃப்ரண்ட் பொக்காவும் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிருச்சுங்க. கிளாரிட்டி அண்ட் கலர் சென்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. ஈவன் சப்ஜெக்ட் செப்பரேஷனுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்குது. ஆஃப் கோர்ஸ் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியும் எட்ஜஸ் லைட்டா சாஃப்ட்டா இருந்தாலும் இட் இஸ் வெரி குட். அண்ட் அல்ட்ரா ஸ்டெடி வீடியோக்கும் நார்மல் வீடியோக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபிஸ் எல்லாமே சாஃப்ட்டா இருந்தாலும் ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய உள்ள வந்தாலும்
ஓவரால் பிக்சர் குவாலிட்டி உண்மையிலே நல்லா இருக்குதுங்க. ஸ்கின் டோன் நேச்சுரலா காட்டுது, சப்ஜெக்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்குது அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த பேக்ரவுண்ட் பொக்காவை பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? ஓகே, வாட் ஆர் தி ப்ரோஸ்? அற்புதமான ஒரு டிசைன், வேற லெவல் டிஸ்ப்ளே, நல்ல லவுடான கிறிஸ்ப் அண்ட் கிளியரான ஒரு ஆடியோ சிஸ்டம், ஃபியூச்சரிஸ்டிக் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி, வேற லெவல் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர், சூப்பர் சாலிட் பேட்டரி, எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் அண்ட் a balanced hardware. கேமரா சிஸ்டம் நல்ல லைட்டிங் கண்டிஷனா நல்லா இருக்குதுங்க. and what are the cons? 200 மெகா பிக்சலுக்கு நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன். சோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்காங்க. அண்ட் ஃபோன் கொஞ்சம் ஸ்லைட்டா ஹெவியா இருக்குது. அண்ட் இந்த 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியலங்க. ஓவரால் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா வேணாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் பண்ணிக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் விழுந்து எடுத்துட்டு கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் இந்த காசுக்கு இந்த ஸ்மார்ட் போனை மட்டும் வாங்குங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. சோ இதே பிரைஸ் பண்ணிக்கு விவோல ஜெய்ஸ் கேமராஸ் இருக்க ஸ்மார்ட் போன்ஸ் வாங்கலாம். சாம்சங் ஃபேன் சீரிஸ், நத்திங்ல இந்த ப்ரோ சீரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபிளான பிரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாலு மொபைல்ஸ் இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் ஒரு சூப்பரான வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மனோஜ்.